ஆசியாவில் இலங்கை மற்றும் இந்தியர்கள் அதிகம் செறிந்து வாழும் லண்டன் சவுத் ஹால் பகுதியில் தமிழ் இளைஞன் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். ஈழத்தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் அதிகம் வாழும் சவுத் ஹாலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பெரும் எதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது. தற்போது சவுத் ஹால் பிரதேசத்தில் ஆப்பிரிக்கர்கள் மற்றும் ருமேனிய நாட்டவர்களும் அதிகம் வசித்து வருகின்றார்கள். குறிப்பாக ருமேனிய சமூக இளைஞர்கள் இதுபோன்ற பல திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் தமிழர்களையும் இந்தியர்களையும் குறிவைத்து செயல்பட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் லண்டன் சவுத் ஹால் பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் குறித்த இளைஞன் தாக்கப்பட்டுள்ளார். பிரான்சிலிருந்து 6 மாதங்களுக்கு முன்னர் லண்டன் வந்த தமிழ் இளைஞர் ஒருவருக்கு பிரித்தானியாவில் வசிக்கும் விசா கிடைத்துள்ளது. இதன் காரணமாக நண்பர்களோடு இணைந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வகையில் பார்ட்டி ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். பார்ட்டி முடிவடைந்த நிலையில் நிறைபோதையில் வீதியில் நின்றுள்ளார். இதன்போது அவரை குறிவைத்து சிலர் தாக்கியுள்ளார்கள். அத்துடன் குறித்த நபர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தியதோடு வீதியில் விட்டு சென்றுள்ளனர். சம்பவத்தை அறிந்து விரைந்து வந்த பாராமெடிக்ஸ் குழுவினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற நிலையில் அவர் கோமா நிலைக்கு சென்று விட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. வீடு புகுந்து நகைகளை கொள்ளையடிப்பதில் ருமேனிய இளைஞர்கள் கைதேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் சில தமிழர்கள் தங்கள் வீட்டு வேலைக்கு இதுபோன்ற நபர்களை அறியாமல் வேலைக்கு அமர்த்துவது வழக்கம். அவர்கள் முறையாக வீட்டை நோட்டமிட்டு பின்னர் ஆட்கள் இல்லாத நேரத்தில் வந்து தமது கைவரிசையை காட்டி செல்வதும் பல இடங்களில் நடந்துள்ளது. எனவே தமிழர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.